அனைவருக்கும் வணக்கம். சிதம்பரம் தில்லை கோவிந்தராஜா பக்தர்கள் பேரவை சார்பாக ஒரு சத்சங்கத்தை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஐயா தான் அந்த விழாவை சத்சங்கத்தை துவக்கிறதா இருந்தது. ஐயாவோட உடல்நிலை சரியில்லைன்றதுக்கோசரம் அந்த நிகழ்ச்சியை ஒத்தி வச்சோம். அதுக்கப்புறம் புவனேரி கோகுலாச்சாரி அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அதுக்கப்புறம் பண்ணணும்னு பார்த்தோன்னா 2-3 சத்சங்கம் வச்சோம். ஆனால் கூட்டம் மிக குறைவாக இருந்தது. ஆனால் ஒரு கடந்த 2 மாதங்களுக்கு முன்னே ஐயா ஒரு யூடியூப் சேனலில் பேசியிருந்தார். அதோட பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஒரு 300-400 பேர் வந்துட்டா. ஒரு நாளைக்குள்ளே ஒரு 1000 பேர் அதை கேட்டதை பார்த்தோம். சரி, இது அதை விட நல்ல மீடியமாக இருக்குது, அது வழியாக நம்ம இதை செய்யலாம் அப்படின்னு ஐயா கிட்ட ஒரு ஒப்புதல் கேட்டோம். மாதம் திருவோணத்தில் நம்ம பண்ணுறதா உத்தேசித்து இருந்தோம். திருவோணத்தில் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடி பேசிட்டிங்கன்னா நம்ம திருவோணம் அதை ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐயா ஒப்புதல் கொடுத்தார். ஐயாவுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லி, நாளை வைகுண்ட ஏகாதசி சிறப்புகளை சொல்லி வரும் மாதங்களில் நம்ம தில்லை கோவிந்தராஜாவோட பெருமைகளும் ஐயாவும் அவங்களோட அவங்க பேர் மகள் அவங்களும் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர். கீழவீதியில் நான் சிதம்பரம் 20 வருஷம் ஆச்சு. அவங்களோட பேச்சை கேட்க இப்போ தான் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அவர்களும் நமக்கு முடியும் போதெல்லாம் அவர்களும் உரையாற்றுவார் என்று கூறிக்கொண்டு ஐயா அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். தில்லை கோவிந்தராஜா திருவடிகளே சரணம். நாளைக்கு மாரி மாத முறையில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா நடக்கின்றது. இது என்ன விஷயம் என்று பார்க்க வேண்டும். ஆழ்வார்களெல்லாம் பெருமாளை பாடிக்கொண்டே சென்றார்கள். அப்படி இருக்கிற பொழுது அந்த ஆழ்வார் பாடல் என்னாச்சு என்று கேட்டால், அப்பப்போ ஆழ்வார்கள் பாடிவிட்டார்கள். ஆனால் இந்த நாள் மாதிரி அந்த நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஆளை கிடையாது. ஆனாலும் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி 1102 பாடல்களும் அந்தாதி பாடல்களும் திருமங்கி ஆழ்வார் காலத்தில் வரையில், திருமங்கி ஆழ்வார் கடைசி ஆழ்வார், அவர் காலம் வரையில் பிரச்சாரத்தில் இருந்து கொண்டிருந்தது. ஆனால் ஆகம சாஸ்திரங்களில் எம்பெருமானுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் முறையை காட்ட முறையில் மார்கழி மாதம் வந்தால் ஏகாதசிக்கு அன்று ஆரம்பித்து 10 நாளைக்கு வேதபாராயணம் செய்ய வேண்டும், பெருமாளுக்கு முறையாக செய்ய வேண்டும் என்று வரம்பு கட்டப்பட்டிருக்கின்றது. நடந்து கொண்டே இருந்தது. திருமங்கி ஆழ்வார் காலத்தில் திருமங்கி ஆழ்வார் தான் 84 க்ஷேத்திரங்களை சென்று பாடினவர். அதனாலே அவரெல்லாம் பாடி முடித்த பிற்பாடு ஸ்ரீரங்கத்தில் இருந்து கொண்டு பெருமாளை தொண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படி இருக்க கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தன்று அவர் பிறந்த நாள். அது மேலே வர்ணிக்கிறார். பெருமாள்கிட்ட போய், சுவாமி, நான் இதுவரை 5 பிரபந்தம் பாடியிருக்கிறேன், 6ஆம் பிரபந்தமாய் முடிக்க வேண்டும் என்று கேட்டார். பாடுன்னு ஞான பெருமாள் உடனே பண்ணுகிறார், திருநெடுந்தாண்டகம், தாண்டவங்கிறதாவது தண்டகங்கிற தமிழிலே வந்தது, வடமொழியிலே வந்தது. தாண்டகத்தில் பாட வேண்டும் சொல்லி 30 பாடல் பாடுகிறார். அந்த பாடுகின்ற பொழுது அதை முடிக்கிறார். முடித்து சந்தோஷமாக இருக்கார். இப்படி சந்தோஷம் என்று கேட்டால், திருமங்கி ஆழ்வாருக்கு பன்னிசை தெரியும், எப்படி தாளத்தோடு பாட வேண்டும் என்பதாக. ஆகையினால பன்னிசை பாடின ஒன்றையே எம்பெருமானுடைய உருகிவிட்டார். ஆழ்வீர், நமக்கு என்ன வேணும் என்று கேட்டார். அவர் சொல்கிறார், நான் இப்போ சம்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தேன், என்னை ஆழ்வார் ஆக்கி க்ஷேத்திரம் சென்று பெருமாளை பாடி மன நிறைவோடு இருக்கின்றேன், எனக்கு ஒன்றும் வேண்டியதில்லை, இந்த நிலைக்கு பெரிய சந்தோஷம்தான், எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்குது, அது என்னன்னு கேட்டார். நம்மாழ்வார் திருவாய் 4 பிரதமாக எடுக்கிறார். ருக்வேய சாரமாக திருவிருத்தமென் ஒரு பாடல், அடுத்து யஜுர்வேய சாரமாக திருவாசிரியம் என்று 7 பாடல் உடையது, அடுத்து திருவந்தாதி என்று 87 பாடல் உடையது, 1002 பாடல் அந்தாதி பாடல் பாடியிருக்கின்றார். தமிழ் இலக்கியத்திலேயே அந்தாதியில் உள்ளது இந்த பாடல் தான். ஆகையினால மார்கழி மாதத்தில் ஆகம சாஸ்திரம் சொல்லப்பட்ட வேதபாராயணம் கேட்கிற மாதிரியாக ஆழ்வார் பாடலையும் கேட்க வேண்டும். தினம் 100 பாடலாக 10 நாள்களில் 1000 பாடலையும் பாடுகின்றேன். யார் பாடுகின்றார்? நானே பாடுகின்றேன். நானே என்ன செய்கிறேன்? இல்லை, ஈழசை நடமாக நானே பாடுகின்றேன், அபிநயம் பண்ணுகிறேன், விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டார். அவர் ரொம்ப சந்தோஷம், ஏற்றுக்கிறேன் அப்படி பெருமாள் அனுப்பிட்டார், அங்கீகாரம் பண்ணிவிட்டார். முதல் வேண்டுகோள்
ரெண்டாவது பிரார்த்திக்கிறார். ஆகம சாஸ்திரத்தில் வேதம்தான் சொல்லணும் சொல்லிருக்கின்றது. ஆனால் இது தமிழில் சொல்கிறதுனால அதுக்கு ஒரு ஸ்தானம் வர வேண்டும். ஆகையினால இதை தமிழ் வேதம் என்று அங்கீகாரம் பண்ண வேண்டும் என்று கேட்கிறார். அப்போ நம்மாழ்வார் திருவாய்மொழியானது தமிழ் வேதமாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. மூன்றாவதாக இந்த பாடலை யார் பாட வேண்டும் கேட்டால் நம்மாழ்வாரே வந்து பாட வேண்டும். நம்மாழ்வார் இங்கு உயிரோடு இல்லை, அவருடைய விக்கிரகம் இருக்கின்றது. அந்த விக்கிரகமானது அவர் பிறந்த ஊராகிய ஆழ்வார் திருநகரிலே இருக்கின்றது. என்ன பண்ண வேண்டும்? அந்த ஆழ்வார் திருமேனியானது இங்கே கொண்டு வரப்பட வேண்டும். அவரை வைத்து நான் பாடுகிறேன். அதுவும் தந்தோன்னு விட்டார். தந்தான் விடுபவர லெட்டர் கொடு அங்கே ஆழ்வாருக்குன்னு சொல்லி பெருமாள்கிட்ட நியமனம் வாங்கி கொண்டு ஆழ்வாரை சென்று ஆழ்வாரை பிரார்த்தித்து எழுந்தருள பண்ணுகிறார். திருமங்கை ஆழ்வார் கொண்டு வர பொழுது பெருமாள் பார்த்தார். நம்ம ஆழ்வார் வாரும் விட்டார். சடோகவன்னு பேர் இருக்குது. ஆனால் இப்போ பெருமாள் என்ன பண்ணிட்டார்? ஆழ்வாரே வந்தார் உடைய நம்ம ஆழ்வார் வாரும்னு விட்டார். ஏன் சொன்னார் என்று கேட்டால் நம்மாழ்வார் புலிவனத்திலேயே இருந்து எல்லா க்ஷேத்திரையும் பாடிட்டு வரவர். அதனால் வெளியே போனவரே இல்லை. இங்கே வராருன உடைய வாரும் சொல்லிவிட்டார். அதுக்கப்புறமாக அவருக்கு மரியாதைகள்லாம் செய்துவிட்டு இந்த 10 நாளைக்கும் திருவாய்மொழியை பாட வேண்டும். உங்கள் சார்பில் திருமங்கை அபிநயத்தோடு பாடுவார், அவரை விளக்கம் சொல்லுவார் என்று சொல்லிவிட்டார். அது மேலே திருமங்கை ஆழ்வார் என்ன பண்ணுகிறார் என்று கேட்டால் வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கு நம்பாழ்வார் திருவாய்மொழியில் முதல் 100 பாசுரங்கள் எடுத்து பாடுகின்றார். இப்படியாக ஒவ்வொரு நாளைக்கும் நடந்து கொண்டிருந்தது. அப்போ என்னாச்சு என்று கேட்டால் ஆழ்வாருக்கு ஒரு வேண்டுகோள். என்ன என்றால் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில் கடைசி பதிகத்தில் என்ன பாடுகின்றார் என்று கேட்டால் சாந்தோக்கிய உபனிஷத்து என்று சாமவேத உபனிஷத்து. அதுதான் வைகுண்டம் எப்படி இருக்குன்னு வர்ணிக்கிறது. யார் வைகுண்டம் போகிறார்கள் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதை அப்படியே தமிழாக்கம் பண்ணவர் யார்? நம்மாழ்வார். சுழிசியம் படிமுகில் தூரிய முழக்கின ஆழ்கடல் அலதிரை கையெடுத்தாடின ஏழ்பொழிலும் வளமேந்து எந்தப்பன் வாழ்வுகள் நாரணன் தமரை கண்டு உகந்தே. இங்கேருந்து என்ன பண்ணுறான்? மொத்தம் வைகுண்டம் போகிறாரானால் அங்கே உள்ளவர்களாம் வரவேற்கிறார்களாம். எப்படி என்று கேட்டால் பூரண பொற்கொடம் பூரித்து உயர்வண்ணில் பூர்ணகுமம் வைத்து கொண்டு வர வேண்டுங்கிறார்கள். அதுக்கு மேலாக கையில் விளக்க வைத்து கொண்டு வீட்டு பெண்களெல்லாம் வர வேண்டும் வரவேற்கலாம். இப்படியே இருக்கின்றது. எந்த விசேஷம் என்று கேட்டால் இங்கே உள்ளவன் மனுஷன், இவன் இறந்து போய்விடுகிறான். அப்போ இறந்து போகிறான் அர்த்தம் என்று கேட்டால் உடலைத்தான் இயக்கிறது. உடலை இயங்காது, சக்தியை தான் இயக்க முடியும். அது யார்? அதுதான் இறைவனாகிய ஆத்மா. இது ஜீவாத்மா, அது பரமாத்மா. அப்போ இறந்து போனால் என்ன அர்த்தம் என்று கேட்டால் பரமாத்மா போய்விட்டது, ஜீவாத்மா உடம்பு மாதிரி இருக்குங்கிற காரணத்தினால இப்போ என்ன போகிறது? இங்கே இறந்து போனவனுக்கு அவனுடைய பாடியை வைத்து நாம் சடங்கு பண்ணி விடுகிறோம். ஆனால் அந்த ஆத்மா பொருட்கள் நேரம் வைகுண்டம் போகின்றது. வைகுண்டத்துக்கு பின்னாடி பெரிய நதி இருக்கின்றது. ஸ்ரீரங்கத்துக்கிட்ட காவிரி இருக்கிறதுனால நதி இருக்கின்றது. அந்த நதியில் விடுகிறார்கள் கேட்டால் போய் நீராடுகிறார். போய் நீராடின உடனேயே உடம்பு தங்க உடம்பு ஆகிடுறது. தங்க உடம்பான பிற்பாடு பசி தாகம் அது எதுவும் கிடையாது. இறைவன் சிந்தனை தான் இறைவனை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி போகிற காரணத்தினால அந்த நதியில் நீராடின பிற்பாடு தங்க உடம்பாகி விடுகிறது. நம்முடைய பெரியவர்களெல்லாம் வைகுந்தம் போய்ட்டாருன்னு கேட்டால் அங்கே சௌக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். பாடப்படுகின்றது. இங்கே அந்த 10 பாடலில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் வைகுண்டத்துக்கு போகிறவனுடைய வரவேற்புகள் நான் சொல்லி கடைசியில் என்ன பண்ணுகிறாருன்னு கேட்டால் வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமேல் பெயரின்பத்து அடியரோடு இருந்தமை. வந்தவர் எதிர்கொள்ள இங்கே போன இதில் வரவேற்கிறார்களா? இப்போ மண்டபம் எப்படிலாம் திருமாமணி மண்டபம் என்று பெரிய மண்டபம், எல்லோரும் இருக்க வேண்டும் எங்கே. அதனால் மண்டபத்து அந்தமில் பேரின்பத்து, முடிவில்லாத நீ பாடிட்டோம் போகிறோம் அப்படிங்கிறது கிடையாது. பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள்லாம். சாமகானம் பண்ணி வேதம் சொல்லுகிறது எதை சாமகா என்னாஸ்தே ஹா ஊஹா ஊஹா ஊ அகமன்னம் அகமன்னம் அகமன்னாதோ அகமன்னாதோர் அகமன்னாதா என்று அங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார்களாம். இதெல்லாம் சாமவேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள். அப்படி உள்ளவர்களுக்கு என்னாச்சுங்க போனவுடனே வரவேற்பு அளித்து பெருமாள் நிர்மணுகிறார் கூட்டு வா பாங்கு கூப்பிடுறார். உலகத்தில் வந்தியா வா என்று. அங்கே உள்ளவர்களை பெருமை என்று கேட்டால் தேவர்களுக்கு கிடைக்காத இந்த வைகுண்ட பிராப்தியானது பூலோகத்தில் கிடைச்சிருக்க என்று ஆச்சரியப்படுகிறார்களாம். அது மாதிரி பண்ணுறதாக சொல்லப்பட்டிருக்கு.
அப்போ என்ன பண்ணார் திரும்பியாளர் கேட்கிறார், ஆழ்வாருடைய பாடிவிட்டாரே, ஆகையினால இந்த மூடி இருக்கின்ற வைகுண்ட வாசல் கதவு இருக்கின்றதே அதை திறந்து விட வேண்டும், எல்லோரும் வைகுண்டம் போக வேண்டும். ஆகையினால திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீரங்கம் பெருமாளிடத்தில் பிரார்த்தனை பண்ணுகிற பொழுது வைகுண்ட என்ன பண்ண வேண்டும், சொர்க்கவாசல் திறக்க வேண்டும். அதில் தான் திறந்திருக்கிறது, நம்ம எல்லாம் அங்கே போக முடிகின்றது. அன்மாழ்வார் பண்ணுகிறார், சிறப்பை காட்டுகிறார். அங்கே எல்லோரும் வரவேற்கிறதா சொல்லிட்டார்கள், பெண்களெல்லாம் தீபம் கொண்டு சொல்லிட்டார்கள். அதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்க கேட்டால் அங்கேயும் சிறப்பு வரவேற்பு இருக்கின்றது அப்படின்னு காட்டார். யாருக்கு என்று கேட்டால் குடந்தையன் கோவலன் குடியடியார்க்கே, திருக்குடந்தையில் உள்ள அந்த அடியவர் இருக்கிற அவர்களுக்கெல்லாம் வாங்கன்னு கூப்பிடார்களாம். அடுத்த பாடல்லாம் விஷயங்க, குடியடியார் இவர் கோவிந்தன் தனக்கென்று முடிவுடை வானவர் முறமுறை எதிர்கொள்ள. யார் குடியடியார் இவர் கோவிந்தனத்தை என்று சிதம்பரத்தோடு கோவிந்தராஜ பெருமாளை கைங்கரம் பண்ணவன் இருக்கிறானே, கண்ணாலை பார்த்தவன் இருக்கிறானே, அவனுக்கெல்லாம் இவர் கோவிந்தன் தனக்கென்று யார் வரவேற்கிறாராம், முடிவுடை வானவர் முறமுறை எதிர்கொள்ள. மற்ற சாமானிய ஆள் வந்து கூப்பிடுறாங்க, இதுக்கு என்ன பண்ணுறான், கையில் தலையை முடிவுள்ளவன் வந்து சிறப்பாக கூப்பிடுறான் காட்டுகிறார். ஆகையினால சிதம்பரத்தில் வைகுண்ட உற்சவம் இருக்கின்றது தனி சிறப்பாக யார் பாடியிருக்கிறார்கள், நம்மாழ்வாரே காட்டியிருக்கின்றார். குடியடியார் இவர் கோவிந்தன் தனக்கென்று முடிவுடை வானவர் முறமறை எதிர்கொள்ள கொடியணி நடுவதில் கோபுரம் குறுகினர் வடிவுடை மாதவன் வைகுந்தம் புகவே. அப்போ வைகுந்தம் என்ன பண்ணுறாங்க, இது பெருமாளை சேவித்துட்டு போகிறவனுக்கு என்ன கிடைக்கின்றது, வரவேற்போட. யார் வரவேற்கிறார்கள், முடிவுடை வானவர் முடிவுடை வானவர் வரவேற்க காட்டு காரணத்தில் இப்படி ஏற்பாடாச்சு. உடனே என்ன பண்ணுறார் சீர்கநாத பெருமாள் ஆழ்வார் வேண்டுகோளை ஏற்று வைகுண்ட ஏகாதசி 10 நாளைக்கும் கதவை திறக்க வேண்டும். எப்படி திறக்க வேண்டும், நம்மாழ்வார் திருவாய் வழி கொண்டு திறக்க வேண்டும். மூடியிருந்த கதவு எப்படி ஆச்சு என்று கேட்டால் நம்மாழ்வார் திருவாய் வழியை பாடினவுடனே கதவு திறக்கப்பட்டது. இன்றைக்கும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு எல்லா பெருமாள் கோவிலையும் ஸ்ரீரங்கம் சேமன் உட்பட எல்லா கோவில்லையும் காலையில் மாறி மாத வழிபாடு முடிஞ்ச உடனேயே பெருமாள் புரட்டு வருவார். பெருமாளுக்கு பின்னாடி நம்மாழ்வார் வருவார். வந்த உடனே கதவு இருக்கின்ற வைகுண்ட சாத்தி இருக்க செய்யும். அதுக்கு துவார பூஜைகளை செய்து வைப்பாடு நம்மாழ்வார் வந்து தன் பாசுரத்தை பாடுவார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர் வரும் அமர்கள் அதிபதி எவனவன், துயரறு சுடரி தொழுதடன் மனனே என்று பாடுவார். அது நம்மாழ்வார் பாடினோடனே கதவை திறந்துட செய்யும். எத்தனை நாள் திறந்திருக்கும், 10 நாளைக்கு திறந்திருக்க செய்யும். பகல்ரா வித்தியா மூடாமல் அந்த 10 நாள் திறங்கிற காரணத்தினால எல்லா பெருமாள் சன்னையிலையும் வடவண்ட கையில் என்ன இருக்க செய்யும். அங்கே சொர்க்கவாசல் இருக்கின்றது. எந்த ஊரில், பெருமாள் கோயிலில் மாத்திரமல்ல, பெரிய சிவாலயத்தில் இருக்கின்றது. இந்த சிவாலயத்தில் திருவண்ணாமலை சென்றோமானால் திருவண்ணாமலை கருவறையில் பார்த்தால் வடமடக்கு வாசல் வழிக்கு வைகுண்ட வாசல் போட்டிருக்கு. ஆகையினால உலகத்தில் எல்லா சன்னதியிலையும் வைகுண்டம் திறக்கப்படுகின்றது. அதனால தான் அதுக்கு விசேஷம் என்ற காரணத்தினால அதிலிருந்து 10 நாளைக்கு நம்மாழ்வார் திருவாய் வழியானது தினம் 100 பாடல் பாடி நிறைவு செய்யப்படும் பார்க்கின்றோம். ஆகையினால அந்த வைகுண்ட வாசல் யாருக்கு கிடைக்கிறதுன்னு கேட்டால் நமக்கெல்லாம் கிடைக்கின்றது. யாரால் கிடைக்கின்றது, திருமங்கையாழ்வாரால். திருமங்கையாழ் முன்னாடியெல்லாம் அந்தந்த ஊரில் மக்களுக்கு பாடிக்கொண்டிருப்பார்கள். கதவு திறக்கதையெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன இருக்குது, பாச்சராத்திர ஆகம சாஸ்திரத்தில் வைகுண்ட வாசல் 10 நாள்களுக்கு என்ன பண்ண வேண்டும், வேதபாராயணம் பண்ண வேண்டும் இருக்கின்றது. இரவில் பண்ணுவார்கள். அதனால் ராப்பத் என்று பெயர். இரவில் இது பாடுவார்கள், திருவாய் வழி பாடுவார், வேதபாராயணம் பண்ணுவார்கள். திருமங்கையாழ் வந்த பிற்பாடு நம்மாழ்வார் திருவழி பாடப்படுகின்றது. ஆகையினாலே நம்மாழ்வார் திருவாய் பாடினத்தான் சொர்க்கவாசல் கதவானது திறக்க ஆரம்பித்த காரணத்தினால இன்றைக்கு இந்தியா மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா வெளிநாட்டில் உள்ள பெருமாள் கோயிலையும் வடக்கே கதவு இருக்கின்றது. அதுக்கு என்ன பெயர், வைகுண்ட வாசல் கதவுன்னு பேர். அதனால் இந்த விழாவானது எல்லா மக்களுக்கும் வைகுண்டம் கிடைக்க வேண்டும். யாருக்கும் புண்ணியம் பண்ணவும் புண்ணியம் பண்ணாத விஷயம் இல்லை. அந்த எம்பெருமானை பார்த்தவனுக்கு, வைகுண்டாசல விழா போனவனுக்கு என்ன உண்டுன்னு கேட்டால் வைத்து கொண்டு அங்கே என்ன பண்ணுவார், அதுதான் பார்க்க வேண்டும். அங்கே போய் இருந்து கொண்டு அந்த பேரின்பத்து அடியரோடு இருந்தமை. நம் முன்னோர்களாக போயிருக்கிறார்களோ பெரிய கோஷ்டியாக இருக்கின்றார்கள். என்ன செய்கிறார்கள் அங்கேன்னு பார்க்க வேண்டும். நம்மாழ்வார் திருவாய் வழி பாடப்படுறதாம். இப்படின்னு கேட்டால் முன்னாடியெல்லாம் என்ன பாடுவார்கள் காட்டினேன்,
சாமவேதம் பாடிக்கொண்டு பாருன்னு சொல்லிவிட்டேன். நம்மாழ்வார் கதவை தந்து விட்ட பிற்பாடு இப்போ என்ன பாடப்படுகின்றது என்று கேட்டால் இரவு நேரத்தில் திருவாய்மொழி பாடப்படுகின்றது. ஆகையினால தமிழும் வடமொழியும் ரெண்டு எம்பெருமானுக்கு ரெண்டு கண்கள் மாதிரியாக எங்கே பார்க்கலாம், சிதம்பரத்தில் பார்க்கலாம். இந்த பக்கம் நடராஜா, இந்த பக்கம் கோவிந்தராஜா. என்ன பண்ணுறாங்க, அப்பையீஸ்வரர் வந்து மாரமணம் உமாரமணம் பண்டிதர கல்பம் பணாதரா தல்பம் புரமதனம் புரமதனம் வந்தை பாணாரின் அசவாணரம் என்று இந்த ரெண்டு ரெண்டு கண்ணு. ஆகையினால அதை போல் தமிழும் வடமொழியுமாக சொல்லி வைகுண்ட ஏகாதசி என்று எல்லா பெருமாள் கோவில்லையும் இந்த விழா நடக்கின்றது. அதனால தான் எல்லாரும் ஈடுபட்டு கொண்டு செல்கிறார்கள். இதில் என்ன விசேஷம் என்று கேட்டால் எல்லா ஊரும் நடந்தாலும் திருமங்கேழார் முதல்ல எங்கே ஆரம்பித்தார், ஸ்ரீரங்கத்தில் ஆரம்பித்த காரணத்தினால ஸ்ரீரங்கத்தில் சிறப்பாக நடைபெறுகின்றது. எல்லோரும் ஏன் போவார்கள். இந்த காரணத்தினால வைகுண்ட ஏகாதசியானது எல்லா வைணவ ஆலயங்களையும், அது மட்டுமல்ல வைணவத்தின சிறப்பு என்று கேட்டால் அந்தந்த கிராமங்களிலேயும் கிராம கோயில் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ராமானுஜ கூடம் என்று அடிவர்கள் கோயில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள். அந்த கோயில்லையும் எல்லா கோவில்லையும் செய்கின்றது. அது மட்டுமல்ல எல்லா வீட்டில் உள்ள பெருமாளுக்கும் அன்றைக்கு விழா சிறப்பு பூஜை உண்டு. என்ற காரணத்தினாலே வைகுண்ட ஏகாதசி விழாவானது பெருமாளுக்கு, மக்களுக்கு, ஆழ்வாருக்கு, அடியார்களுக்கென்று எல்லோரும் நடக்கக்கூடிய ஒரே திருவிழா எது, வைகுண்ட திருவிழா என்ற காரணத்தினால இந்த திருவிழாவானது நாளைக்கு அமைந்திருக்கின்றது. ஆகையினாலே ஏகாதசி என்றாலே பெருமாளுக்கு விசேஷம். அது வைகுண்ட ஏகாதசி என்றால் மிக விசேஷம் என்ற காரணத்தினால அந்த வைபவத்தன்று எல்லோரும் பெருமாளை வணங்க வேண்டும். எங்கே வணங்கலாம், கோவில் இருந்தால் கோயிலுக்கு போக வேண்டும், வீட்டிலே பெருமாளை வச்சு வணங்க வேண்டும். வணங்குகிற காரணத்தினாலே நமக்கெல்லாம் முடிவு நல்ல முடிவாக இருக்க செய்யும். என்றைக்கும் இறைவனுடைய ஈடுபாட்டில் இருந்து கொண்டு நாம் பல்லாண்டு வாழ முடியும் என்ற காரணத்தினாலே எல்லோரும் வைகுண்ட ஏகாதசி அன்று எம்பெருமானை வணங்கி நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். சித்திரகூட நிவாசாய சித்ரானந்த விபூதையே ஸ்ரீமத் கோவிந்த ராஜாய ஸ்ரீமத் சாங்காய மங்களம் ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத்து நித்யஸ்ரீர் நித்தியமங்கலம். அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னொரு நூற்றாண்டிலும். என்னென்னா இன்னும் ஒரு 1000 பேர் இருந்து கேட்கணும். அந்த அது பார்த்தசாரதிக்கு அர்ஜுனனுக்கு பார்த்தசாரதி உபதேசிக்கும் போது ஒருத்தர் கேட்ட மாதிரி நானே இப்போ இங்கே 3 பேர் இருக்கோம். இப்போ இந்த யூடியூப் வழியாக உலகம் ஃபுல்லாக இந்த 2 கதா காலட்சேபத்தை கண்டிப்பாக கேட்பாங்க. இனி வரக்கூடிய காலங்களில் திருவோணத்தன்னைக்கு ஐயாவோட உரை வரும் என்று நன்றியோடு கூறிக்கொண்டு, இதற்கு ஏன்னா எந்த விஷயம் நடக்கணும்னாலும் அதுக்கு ஒரு மூலம் அப்படின்னு இருக்கணும். இந்த மைய பூமி யூடியூப் சேனலில் அதாவது நம்ம மிக குறைந்த பணத்தை அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். சில நேரத்தில் கொடுக்கவும் முடியாமல் இருக்குது. அதை பற்றிலாம் அவங்க எதையும் கவலைப்படல. 6 மணிக்கு ஃபோன் பண்ணேன், 6:30 மணிக்கு சார் ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுறேன்னாங்க. சரி அப்படின்னு நான் வந்துட்டேன்னா ஒரு 5 நிமிஷத்தில் வந்துட்டாங்க. இதை உலகம் ஃபுல்லாக கொண்டு சேர்க்குற ஒரு பாக்கியம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. நடராஜரையும் கொண்டாடுறோம், இப்போ கோவிந்தராஜையும் கொண்டாடுறோம். 2 விஷயங்களும் தொடர்ந்து நடைபெற ஐயா மாதிரி ஆட்கள் ஆசீர்வதிக்கணும் என்று கூறிக்கொண்டு, இதை உலகம் ஃபுல்லும் பார்த்து உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து இந்த மைய பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் உங்கள் ஆதரவு தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.